ஜெபம் என்று சொன்ன உடனே நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் போய் தேவனிடத்தில் நாம் சொல்லுவது, அதை கேட்பது என்கின்ற ஒரு பொதுவான மனநிலை இருக்கிறது. அது சரியா? அல்லது இப்பொழுது நாம் அடைந்திருக்கும் நிலையில் நாம் எப்படிப்பட்டவைகளை கேட்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நீங்கள் முதலாவது வேத புத்தகத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துக்கு நீங்கள் வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாம் இப்பொழுது இருக்கின்ற நிலையை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரும். பழைய ஏற்பாட்டில் நீதிமொழியின் புத்தகத்தில் வேலைக்காரருடைய எஜமானை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல என்று சொல்லி தேவனை எஜமானன் என்றும் நாம் வேலைக்காரர் என்கின்ற ஒரு நிலையில் அங்கே காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நமக்கு தருகிறார். அந்த மாற்றம் என்னவென்றால், நம்மை அவருடைய குமாரனுக்குள் கொண்டு வருகிறார். நாம் இப்பொழுது தனியாக இல்லை, நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். முதலாவது புதிய ஏற்பாட்டில் நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய மாற்று சப்ஸ்டிடியூட் என்று சொல்லுவோம். அது யார் என்றால் இயேசு. இதை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை நாம் சப்ஸ்டிடியூட்டாக, ஒரு மாற்றாக பார்க்கும் பொழுது நமக்குரிய பல காரியங்களிலே வெற்றியையும் நம்முடைய பார்க்கும் விதமும் நாம் செயல்படும் விதமும் மாறும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே புதிய ஏற்பாட்டில் இப்பொழுது நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு உன்னதத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பூமியில் நாம் இந்த சரீரத்தில் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வது மிக அவசியம். நீங்கள் தயவாக இவைகளை கவனமாக கேட்கும்படியாக நான் உங்களை அன்பாக கேட்கிறேன். அதாவது நம்முடைய கவலையின் ஒரு பட்டியலை தேவனிடத்திலே கொண்டு போய் சொல்வது ஜெபமாக இப்பொழுது இராதபடிக்கு, வெளிப்பாட்டின் அடிப்படையில் நமக்கு என்ன தேவன் கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார், எந்த நிலையில் கொண்டு போய் வைத்து விட்டார் என்பதை நாம் அறிந்து அந்த நிலையில் செயல்படும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எனவே பவுல் இந்த மனநிலையை அறிந்துதான் அவர் சபைக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு 4 பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 4 பகுதியில் எப்படி பவுல் விசுவாசிகளுக்காக ஜெபித்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நாமும் அதே மாதிரியை பின்பற்றி பவுல் ஜெபித்த அந்த ஜெபங்களை நம்முடைய ஜெபங்களாக மாற்றி நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் புதிய ஏற்பாட்டின் சரியான ஜெபத்தை நம்மால் செய்ய முடியும். எனவே முதலாவது ஜெபம் எங்கே வருகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். அந்த வசனங்களையும் நாம் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். 17லிருந்து 19 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். இந்த இடத்தில் தேவன் என்ற வார்த்தை வருகிறது. ஆனால் யாருடைய தேவன் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் அப்படின்னு சொல்லும்போது, தேவன் இப்பொழுது நமக்கு பிதாவாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சௌத்தகத்தின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடத்துல ஜெபத்துல மிக முக்கியமாக கருப்பொருளாக இங்கே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக அவர் கேட்பது என்னவென்றால், பிரகாசமுள்ள மனக்கண்கள். பிரகாசமுள்ள மனக்கண்கள் எதற்கு வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நமக்கு சில காரியங்கள் அருளப்பட்டு விட்டது, இது எனக்கு அருளப்பட்டு விட்டது, கொடுக்கப்பட்டு விட்டது என்கின்ற அறிவை நாம் பெற வேண்டும் என்றால் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவசியம் தேவை. என்னென்ன காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க இந்த வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, முதலாவது சொல்லுகிறார், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும்.
ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நமக்கு என்ன நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இதை நீங்கள் கவனியுங்கள். நம்பிக்கை இன்னதென்றும், அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சுதந்திரத்தினுடைய ஐஸ்வர்யம் என்று வாசிக்கிறோம். சுதந்திரம் என்பது எதை குறிக்கிறதுனால், இப்பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அந்த சுதந்திரவாளிகள் என்று சொல்லும் பொழுது நாம் வாரிசுகளாக இருக்கிறோம். வாரிசுகளாக இருப்பதினால் நமக்கு இப்பொழுது தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நீங்கள் மறுபடியும் பிறந்த பின்பு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்து விட்டார். இன்னதென்றும் அங்கே சொல்லுகிறார். அடுத்தது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். மூணாவது என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பி அவரை பிதாவின் வலது பார்சத்தில் கொண்டு போய் வைப்பதற்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன ஆற்றலை, வல்லமையை உள்ளே அனுப்பினாரோ அதே வல்லமை அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு அறிவை, அதுதான் அங்க ரொம்ப தெளிவா சொல்கிறார். அந்த மகிமையின் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. மூணு காரியத்தை நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஒன்று, நாம் என்னவென்று வாசிக்கிறோம் என்றால் நம்முடைய அழைப்பினுடைய நம்பிக்கை. இரண்டாவது, நாம் இப்பொழுது பரிசுத்தவான்களாக தேவனுடைய சுதந்திரவாளிகளாக இருப்பதினால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன வல்லமை அனுப்பி பிதா அவரை உயிரோடு எழுப்பி இந்த உலகத்தில் அவரை பிதாவின் வலது பார்சத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்க என்ன வல்லமை இயேசுவின் சரீரத்துக்குள் செயல்பட்டதோ அதே வல்லமை அவரை விசுவாசிக்கிற நமக்குள்ளும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆவிக்குள் அந்த வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்படி பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படி கேட்கிறார். இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஒரு வெளிப்பாட்டை குறிக்கிறது. வெளிப்பாட்டின் அறிவு என்று நாம் சொல்லலாம். ஏன் இதை குறித்து நான் பேசுகிறோம் என்றால், நாம் ரெண்டு விதமான அறிவின் மத்தியில் நாம் செயல்பட முடியும். ஒன்று, நம்முடைய ஐம்புலன்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள், அதில் வரக்கூடிய ஒரு அறிவு. இப்பொழுது உதாரணத்திற்கு ஒரு ஐஸ் கட்டி என்றால் அது ஜில்லென்று இருக்கும். இல்லாவிட்டால் ஒரு பொருளை கொண்டு போய் நீங்கள் ஒரு அடுப்பில் வைத்துவிட்டு அதை தொட்டால் அது சூடாக இருக்கும். இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கும் என்கின்ற ஒரு உணர்வு இருக்கிறது. எனவே நாம் எல்லாவற்றையும் இந்த ஐம்புலன்களை வைத்து தான் நாம் தீர்மானிக்கிறோம். ஆனால் இந்த ஐம்புலன்களை வைத்து நம்ம தீர்மானிக்கும் பொழுது என்ன பிரச்சனை வருகிறது என்றால், உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்லும்படி விரும்புகிறேன். நீங்கள் பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுருடைய வாழ்க்கையிலே அவர் அந்த காற்றையும் கடலையும் கண்டு அவர் பயந்த பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே தண்ணீரின் மேல் நடந்து வருவதை பார்த்தவுடனே என்ன கேட்கிறார்? நீரே ஆனால் வர கட்டளையிடும் என்று சொன்ன உடனே வா என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் இந்த 5 சென்சஸ், அதாவது ஐம்புலன்கள் மூலமாக வரக்கூடிய அறிவினாலே அவர் இயங்கி இருந்தால், ஒருவேளை அவர் அறிவியல் படைத்திருந்தால் அவருக்கு தெரியும் தண்ணீர் அது திடப்பொருள் அல்ல, அதனுடைய டென்சிட்டி குறை, அதனால என்னால் அது மேல் நடக்க முடியாது என்கின்ற ஒரு அறிவு அவருக்கு இருந்திருக்கும். அந்த அறிவில் அவர் செயல்பட்டிருந்தால் தண்ணீர் மேல் அவரால் நடந்திருக்க முடியாது. ஆனால் வா என்கின்ற அந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்பின உடனே என்னால் நடக்க முடியும் என்கின்ற ஒரு வெளிப்பாடு, ஏனென்றால் சொல்வது யார் என்பதை அறிந்து என்னால் நடக்க முடியும் என்கின்ற அந்த அறிவை பெற்று அவர் தண்ணீரின் மேல் நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவர் சுற்றுமுற்றி பார்த்து இந்த ஐம்புலன்கள் மூலமாக வரக்கூடிய அறிவை அவர் பெற்றுக்கொண்ட நிமித்தம் என்ன நடந்தது? அவர் மீண்டும் தண்ணீரிலே மூழ்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த வெளிப்பாட்டை பெறுவதற்கு ஒரே வழி நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொடுத்து விட்டார். உங்களுக்குள் தேவன் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான
நிலையில் வாழ வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்னும் கவலையிலும் பயத்திலும் இன்னும் வியாதியிலும் பலவீனத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்னவென்றால், நமக்கு கொடுக்கப்பட்டது இன்னதென்று நாம் அறியாமல் இருக்கிறோம். ஒரு சிறு கதையை சொல்லும்படி விரும்புகிறேன். ஒருவர் கப்பலிலே பயணம் செய்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது, அவர் ஒரு நாளிலே பல நாட்கள் பயணம் செய்யும் பொழுது ஒரு மூலையிலே உட்கார்ந்திருந்தார். அவரை கப்பலுடைய அந்த தலைவர் பார்த்து, என்ன நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கீர்கள் என்று கேட்கும் பொழுது, எனக்கு அதிகமாக பசிக்கிறது என்று சொல்லும் பொழுது, நீங்கள் டிக்கெட் வாங்கி தான் இந்த கப்பல்ல வந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். கேட்கும் பொழுது ஆம் என்று சொல்லும்போது, உங்க டிக்கெட்டை கொடுங்கன்னு சொன்னோடனே டிக்கெட்டை வாங்கினோடனே பின்னாடி திருப்பி காமிக்கிறாரு, இந்த கப்பலில் பயணம் செய்கிற அனைவருக்கும் உணவு இலவசம். அந்த அறிவு அவருக்கு இல்லாததினாலே பசியோடு இருந்தது போல கர்த்தர் நமக்கு 3 காரியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்ததினாலே உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்கின்ற ஒன்றை கொடுத்திருக்கிறார். அடுத்தது அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக நமக்குள் அவருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விசுவாசிகள் இந்த 3ஐயும் அறிய வேண்டும் என்றால் அதை அறிவதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. எனவே பவுல் முதலாவது ஜெபிக்கக்கூடிய காரியம், ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அதை ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் இப்படி ஆரம்பிக்கிறது. அங்க அந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். 2 வார்த்தை அங்கு வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று என்ன சொல்லுகிறார்? அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. நமக்கு அறிவு வருகிறது. இப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம், மனக்கண்களை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என்ன உனக்கு கொடுத்து விட்டேன் என்கிறத அறிவை உங்களுக்கு கொடுத்த உடனே என்ன நடக்கும்? உங்களுக்குள் இருக்கும் பயம் போகும், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உண்டாகும், நீங்கள் வியாதியை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் வரும். இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு அறிவு உங்களுக்கு வருகிறது. ஆனால் வெறும் அறிவை, நாலேஜ் மட்டும் நீங்கள் வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாலேஜ் என்பது வெறும் இன்ஃபர்மேஷன், நமக்கு கிடைத்த ஒரு செய்தி. முதலாவது அது வேணும். அது வேண்டும் என்றால் முதலாவது பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்தால் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், எனக்குள் இது இருக்கிறது என்கின்ற ஒரு அறிவு நமக்கு வருகிறது. அது வெளிப்பாட்டின் அறிவு. ஆனால் அந்த அறிவை என்ன சொல்கிறார்? விஸ்டம் என்கிற இன்னொரு வார்த்தை, ஞானம் என்கிற ஒரு வார்த்தையை அவர் சேர்க்கிறார். எதற்கு இந்த ஞானம் வேண்டும் என்றால், நன்றாய் கவனியுங்கள், அறிவு என்பது புத்தகத்தின் மூலமாக இல்லாட்டி இது மூலமாக வெளிப்பாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒன்றை நாம் பெற்ற பின்பு அதை எடுத்து எப்படி பயன்படுத்துவது, அப்ளை பண்ணுவது எப்படி அப்படின்றதுக்கு நமக்கு ஞானம் வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை ஒரு துப்பாக்கியில் இருக்க அந்த ட்ரிகரை பிரஸ் பண்ணினால் அது குண்டு வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எனக்கு இருக்குதுன்னு வைத்துக் கொள்வோம். ஆனால் அதை என் பக்கமாக திருப்பி வைத்துக்கொண்டு நான் தெரியாமல் அதை ட்ரிகரை நான் அழுத்தினால் என்னுடைய வாழ்விலே அது எப்படி ஆபத்தை கொண்டு வருமோ, அது போல அறிவு மட்டும் போதாது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் சரியான விதத்தில், அது ஆற்றலோடு கூட ஃபுல் எஃபிஷியன்சியோடு கூட எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு பெரிய யானையை வைத்துக்கொண்டு யானைக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்று தெரிந்தாலும் ஒரு சின்ன குச்சியை நாம் தூக்குவதற்கு பயன்படுத்தினால் எப்படி அது வீணாகி போய்விடுமோ, அது போல எவ்வளவு அறிவு இருந்தாலும் அவைகளை சரியாக நாம் செயல்படுத்துவதற்கு ஆண்டவரே முதலாவது எனக்குள் என்ன இருக்கிறது, என்ன கொடுத்திருக்கிறேன் என்பதை அறியும்படி என்னுடைய மனக்கண்களை திறங்க, அடுத்ததாக அவைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஞானத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். எனவே தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு, இந்த 3 காரியத்தை வைத்து ஜெபிங்கள். ஆண்டவரே, என்னை நீர் அழைத்ததினாலே எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நான் அறிய வேண்டும். 1. 2வதாக, ஆண்டவரே, எனக்கென்று நீர் வைத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நான் அறிய வேண்டும். 3வது, எனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அறிய வேண்டும். அதை அறிவதற்கு எனக்கு மனக்கண்களை தாரும் என்று முதலாவது ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்துக்கு பிறகு ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், எனக்கு அதை வெளிப்படுத்தி அதை சரியாய் பயன்படுத்துவதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். இப்பொழுது ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், தினந்தோறும் இந்த ஜெபத்தை திரும்ப திரும்பவும் நாம் சொல்ல வேண்டுமா என்று சொல்லி கேட்டால், ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லும்படி விரும்புகிறேன். நாம் சிறு வயதிலே நாம் பள்ளியிலே சேரும் பொழுது ஒருவேளை நமக்கு முதல் முறையாக 2 எண்களை கூட்டக்கூடிய ஒரு கணக்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதை நாம் கூட்டி எனக்கு கணக்கு தெரிந்து விட்டது என்று மகிழ்ச்சியோடு கூட இருக்கலாம்.
ஆனால் அதே 2 எண்களை கூட்டக்கூடிய காரியத்தை நாம் காலேஜுக்கு போகும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு திறமையோடு போக முடியாது. அப்படின்றால் கணக்கில் பல காரியங்கள் இருக்கிறது, பல ஆழமான காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கணக்கில் பல காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு போவது போலவே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நம்பிக்கையினுடைய அந்த பெரிய அளவை பார்ப்பதற்கு தினந்தோறும் ஜெபிப்பதன் மூலமாக நேற்று எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது என்று தெரிந்ததை விட, நேற்று எனக்குள்ள என்ன வல்லமை செயல்பட்டு கொண்டிருந்தது என்பதை நான் தெரிந்ததை விட, எனக்கு என்ன மகிமையின் ஐஸ்வர்யம் தேவன் கொடுத்திருந்தார் என்று நேற்று நான் அறிந்ததை விட இன்றைக்கு அதிகமாக அறிகிறேன். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் இதை குறித்து நான் ஜெபிக்கிறேன். எனவே உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் இந்த காரியங்களை வைத்து ஜெபிப்பதன் மூலமாக அந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அறிவை பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் நீங்கள் யாரையும் சார்ந்து வாழாதபடி தேவனையே சார்ந்து வாழக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்குள் அவர் நம்மை அழைத்ததினாலே உண்டான நம்பிக்கை இருக்கிறது. இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிறப்பாக வெற்றியோடு கூட வாழ உங்களுக்கு உதவி செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.